நமஸ்காரம். நமஸ்காரம். இன்னைக்கு மார்கழி 13. இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷல்? இன்னைக்கு மேல்கோட்டை நரசிங்க பெருமாளோட உளுந்தோரை பிரசாதம். ஓ, நல்லா இருக்கும். சரி, அதுவும் இன்னைக்கு பாத்துடலாமா? வாங்க நீங்களும். ஆனால் இதை 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டுனதுக்கு அப்புறம் முந்திரி பருப்பு போடுறேன். பொன்னிறமா ஆற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் தனியா ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கோங்க. அதே வானலியில் நெய் விட்டுண்டு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் 2 ஸ்பூன் தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கோங்க. அது பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் அரைக்கிறதுக்கு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க. 1/2 டம்ளர் பால் எடுத்து விட்டுண்டு நல்லா காய்ச்சிக்கோங்க. நல்லா பொங்கிட்டு வருது. இந்த அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதை போட்டு கிளறலாம். இந்த பிரசாதத்துக்கு மிளகோ காஞ்ச வரமிளகாயோ போடக்கூடாது. கோவில் பிரசாதம் பண்றச்ச இப்படித்தான் பண்ணணும். நம்ம டேஸ்ட்டுக்காக வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகாய், அந்த மாதிரி நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கெட்டியா ஆரம்பிச்சிருக்கு, அதனால இறக்கிடலாம். இந்த மாதிரி கெட்டியா பேஸ்ட் மாதிரி வரணும். அப்புறம் தயாராகிடுச்சு. சாதத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுண்டு கருவேப்பிலை, இப்போ முந்திரி பருப்பும் கருவேப்பிலையும் போடலாம். இப்போ உளுந்தோரை பிரசாதம் ரெடி ஆயிடுது. இன்னைக்கு ரெடி ஆயிடுத்து நம்ம உளுந்தோரை பிரசாதம். மா சூப்பரா பண்ணிருக்க போல இருக்கு. பாத்துடலாமா? பாரு பெருமாளே. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஆத்துல எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. இது டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி, நம்ம இது வரைக்கும் பண்ணாதது. ஆக்சுவலா நான் இது வரைக்கும் கேள்விப்படாதது. நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம், சர்ச் பண்ணினதுக்கு அப்புறமா தெரிஞ்சுட்டேன் இப்படி ஒரு ஐட்டம் இருக்கு, இப்படி ஒரு பிரசாதம் பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலா. உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.